மதியம் சொல்றேன், நீ வந்து உனக்கு இல்ல, உன்னுடைய கவர்மெண்ட், உன்னுடைய அரசாங்கம், ஜாமீன் அரசாங்கம், ஜாமீன்ல செந்தில் பாலாஜி, ஜாமீன்ல பொன்முடி, துரைமுருகன், 2 பேர் ஜாமீன்ல அமைச்சர். ஜாமீன் அமைச்சராக திறந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை, ஜாமீன் அமைச்சரவை எல்லாமே ஜெயில, எல்லாமே கேஸ். யார் மேல? தங்கம் தென்னரசு மேல இருக்குது, அவன் KKS மேல இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருக்குது, எல்லாரும் மேலுமே கேஸ் இருக்குது. ஏதோ ஊழலே செய்யாத மாதிரி ஒரு ஷோ காமிச்சிருக்கிறீங்க. அதான் நான் எல்லா கூட்டத்துமே சொல்றேன். பல்வேறு நிகழ்வுகள் ஊழல் செய்ததன் காரணமாக ஜாமீன் பெற்றுக் கொண்டு அமைச்சரவை வீட்டிருக்கின்ற அமைச்சரவை, உன்னுடைய அமைச்சரவை, என்னுடைய புரட்சி தலைவர் தவறு செய்திருந்தால் உடனே நீக்கிடுவாங்க, உடனே கட்சி விட்டு எடுத்துருவாங்க, அந்த மந்திரி சபையை எடுத்துருவாங்க. உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு. இப்படியெல்லாம் நீ பார்த்து புறமுதுகை காட்டு ஓடிடுன்னு சொல்றிய. நீ கூட்டணி இல்லாம தனியே இல்லையா பார்க்கலாம். அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமையில் 2017 தன்னந்தனியாக நின்று 37 நாடாளுமன்ற உறுப்பினை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்று 132 இடங்களை பெற்று அறுதி பெருமானம் பெற்று தனியாக ஆட்சி அமைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க யாரும் கூட்டணி பற்றி எல்லாம் கவலைப்படுறதில்லை. தனியாக நிற்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறாரு.